அப்படியா? ஆக்சுவலாக இந்த க்ரீன் ஓகேவா? அப்புறம் இந்த எல்லோ, இது நம்ம எவ்வளோ வேணால் லெவல் வச்சுக்கலாம். எனக்கு அந்த ஆக்சுவலாக அந்த க்ரீன் தான் மச்சான், இந்த க்ரீன் மேட்ரு. நெக்ஸ்ட்டு அப்புறம் அதுக்கு போயிட்டு அப்புறம் அந்த க்ரீனு உனக்கு எப்படி வேணும்னா இது ஒயிட் அண்ட் பிளாக்கு, இது ஃபுல் க்ரீனு. இது அதில் இங்கே பாரு, இங்கெல்லாம் பாரு, இங்கெல்லாம் பாரு ஓகேவா? இது மாத்திரம் க்ரீனு. இதெல்லாம் அப்புறம் இதெல்லாம் வேஸ்ட்டு தான். அதெல்லாம் ப்ளூ கலர் இருந்தால் செல்ஃப் எடுக்கும். இதோ நெக்ஸ்ட் இது அந்த கலரு ஆரஞ்சு கலர். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒயிட்டாக தெரியும். அதுக்கப்புறம் ரெட்டு மேலே, அதுக்கப்புறம் கீழே கொஞ்சோண்டு ஓகேவா? இதாகிட்டு ஒன்று. இந்த ப்ளூ வந்து இந்த ப்ளூ வந்து ஒயிட் கலரு, ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா அது நல்லா இதாக இருக்கும். அதாகிட்டு ஒன்று மேலே போயிட்டு ஒன்று இங்கேருந்து இது வந்து தெரியுதா உனக்கு எஃபெக்ட் எல்லாம்? அதோ ஒரு 50யோ உனக்கு தகுந்த இது வச்சுக்கலாம். இது வந்து ஹை பேக்கு, பின்னாடி எவ்வளோக்கு வச்சுக்கலாம். ஷேடோ மாமூல், முடியெல்லாம் பிளாக்காக தெரியணும். போயிட்டு போல ஓல்டு வருஷன் தான் மச்சான் சீனு, நியூலாம் வேஸ்ட்டு. இதுக்கப்புறம் ஒயிட் தோ பேக்ரவுண்டு, அந்த இதில் நம்ம மூஞ்சே ஒயிட் ஆகுது ஓகேவா? உனக்கு தெரியும் பாரு டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் பிளாக்கு முடி ஓகேவா? நீ இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட, அப்புறம் வேணான்னா டபுள் டச் பண்ணால் ரிவர்ஸ் போயிடும். அப்புறம் இது வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியும். இது ஃபோட்டோ இதை பாரு ஓகேவா? கிளியரன்ஸ் அது வேணாம் உனக்கு ஸ்மூத்தாக ஒன்றா நீ பின்னாடி போய்க்கலாம். இது இல்லை அதோ இது இது வந்து இதோ ஸ்மூத்தாக தெரியுதா? இதே மாமூல் இது. அதுக்கு நெக்ஸ்ட்டு இது வந்து கலரு இதில் ஏற்றிக்கலாம் நம்மளுக்கு வேணும்னா. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதோ டபுள் டச் பண்ணால் பின்னால் போயிடும். இதெல்லாம் ஆகிட்ட ஒன்று. நெக்ஸ்ட் அதுக்கெல்லாம் அந்த ரவுண்டு ஒயிட்டு, அது உனக்கு இப்படி போனால் பிளாக்கு, இப்படி வந்தால் ஒயிட்டு. இதில் இன்னும் நிறையா இருக்குது. இதோ செகண்டு இதில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. அதில் இன்னொன்று இருக்குது, இது ஷேடு எவ்வளோ இருக்கும். அது இன்னொன்று என்னன்னா இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இந்த சர்க்கிள் இப்படி வரும், இப்படியும் வரும் ஓகேவா? அப்போ நீ என்ன பண்ணால் இதோ இவ்வளோ சேஞ்ச் பண்ணிக்கின்னு இதை பேக் தள்ளிட்டுன்னு வச்சுக்கோ. இந்த சைடில் இது வந்துடும். இதாகிட்டு ஒன்று. ஸ்டார்டிங் நம்ம போக வேண்டியது பேசிக் இல்லையா? ஸ்டார்டிங் இது கலர் அண்ட் பேக்ரவுண்டு. நெக்ஸ்ட்டு இது பேசிக்கு. அதுக்கப்புறம் விண்டேஜிங். அப்புறம் இதுக்கு வந்து லாஸ்ட்டு, இதான் லாஸ்ட் கோட்டிங்கு. இதில் வந்து உனக்கு எப்படி இப்போ பாரு தெரியுது, கொஞ்சம் சிஸ்டம் எடிட் இருக்கும் பார்த்தியா? அது மாதிரி இந்த கலர் வச்சுக்கோ. ஒரு 2 தான் நம்ம அந்த பாப்பா கலர் 200 220 200 மேலே வந்துடும் உனக்கு. ஏதோ இந்த ரேஞ்சு போனால் ஓகே. இது போயிட்டு மாரிக்கும். அப்புறம் இங்கே இருக்குது பார்த்தியா? இது வந்துட்டு இங்கே டீட்டெயிலுக்கு போயிட்டு இந்த 3 ரேஞ்சு, இந்த 3 ரேஞ்சில் 3 தட்டணும்னு நினச்சோம். 3 வந்து ஃபுல்லு குவாலிட்டி. இந்த பாரு புரியுதா? இந்த பாரு இப்போ அவர் ஃபேஸ் எப்படி இருக்கா, கொஞ்சம் இதாக இருக்கா? இது ஃபேஸ் எப்படி இருக்கா? அந்த ஹை போட்டோ பார்த்தோம் பார்த்தியா? நீ லாங்லேருந்து பார்க்கும்போது ஃபோட்டோ எப்படி இருக்கும் உனக்கு? நார்மலாக இருக்கும், க்ளீன். இந்த ஷார்ட்மா அதுக்கு தான் ஹை வச்சுக்கூடாது எப்போவுமே. நீ 1 வச்சுக்கோ. 1 வச்சிங்கன்னா நினச்சோ எதனா பேனர் கீனர் போடுறப்போ நல்லா யூஸ் ஆகும். ரேஞ்சுக்கு ஆயில் பிரிண்ட்டு மாதிரி தெரியுதா பாரு முடியெல்லாம் தெரிஞ்சு. அவ்வளோதான் மச்சான், வேறு ஒன்றும் இல்லை மச்சான். இந்த ப்ரோ சேவ் பண்ணிக்கோ. தேங்க்ஸ் மச்சான். இருக்கு மச்சான்.